ஓம் நமோ வெங்கடேஷாய. கீழ்த்திருப்பதிலையும் திருமலாலையும் முடிக்காணிக்கை கொடுக்கறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸும், நாம் முடிக்காணிக்கை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு திருப்பதிக்கு போவே முடியலன்னா எப்படி வீட்டிலையே முடி எடுத்து கொரியரில் டிடிடிக்கு அனுப்புறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் எங்கெல்லாம் முடிக்காணிக்கை கொடுக்குற இடங்கள் இருக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். தெப்பக்குளத்துக்கு பேக் சைடில் கேட் நம்பர் 5 கிட்ட கல்யாண கட்டா இருக்குது. அடுத்து ஸ்ரீனிவாச மங்கபுரமில் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். கோயில் தாண்டி ரைட் சைடில் ஸ்ரீவாரமேட்டுக்கு திரும்புவோம். அந்த ரோடு ஸ்டார்டிங்லேயே லெஃப்ட் சைடில் கல்யாண கட்டா இருக்குது. ரயில்வே ட்ராக்குக்கெலாம் முன்னாடியே வந்துடும். அந்த ரோடு ஸ்டார்டிங்லேயே இருக்குது. கபிலேஸ்வரர் கோயிலில் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். ஆர்ச் தாண்டி உள்ளே போனோடனே உங்களுக்கு கல்யாண கட்டா வந்துடும். அப்பளையகுண்டா கோயிலில் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். இந்த 4 இடங்களில் மட்டும்தான் கீழ்த்திருப்பதி டிடிடி கோயில்களில் முடிக்காணிக்கை கொடுக்குற இடங்கள் இருக்குது. அலிப்பிரி நடைபாதை கிட்ட முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் கிடையாது. அடுத்து திருமலாவில் முடிக்காணிக்கை கொடுக்கறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். திருமலாவில் முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்துக்கு பேர் கல்யாண கட்டான்னு சொல்லுவாங்க. மெயின் கல்யாண கட்டா 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். மினி கல்யாண கட்டா ஷிஃப்ட் பேசிஸில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கல்யாண கட்டாங்கிற பேர் முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்துக்கு ரீசெண்ட் இயர்ஸில் தான் மாற்றிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்துக்கு பேர் மங்களக்கட்டா அப்படிங்கிற பேரில் வச்சுருந்துருக்காங்க. திருமலாவில் எங்கே ஃபஸ்ட்டு முடிக்காணிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து மலைக்கு ரீச் ஆகும். லக்கேஜ் எடுத்துக்கிட்டு மெயின் ரோடுக்கு வர்ற இடத்துல லெஃப்ட் சைடில் நோட் பண்ணி பாருங்கள், ஒரு குளம் இருக்கும். பாசி படிஞ்சு இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த குளத்துக்கு பேர் மங்கள பாவி. அதனால தான் அந்த சைடு இருக்கிற காட்டேஜஸுக்கெல்லாம் மங்களபாவி காட்டேஜஸ் எம்பிசின்னு பேர் வச்சுருக்குறாங்க. ஈவன் ஸ்ரீவாரிமெட்டு லக்கேஜ் டெலிவரி கவுண்டர் கூட எம்பிசி கவுண்டர்னு தான் சொல்லுவாங்க. ஆஃப்லைன் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குற இடம் எங்கன்னு கூட கேட்டால் கூட எம்பிசி கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மங்களபாவிங்கிற குளத்துக்கிட்ட தான் முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் மங்களக்கட்டாங்கிற பேரில் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. தனியார் ஆட்கள் தான் வந்து முடி எடுக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க, பார்பர்ஸ். டிடிடி பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் முடிக்காணிக்கை மூலமாக கிடைக்கிற வருமானத்தில் 20% அந்த தனியார் ஆட்களுக்கும் 80% டிடிடிக்குங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா கோர்ட் ஆர்டரில் முடிக்காணிக்கை கொடுக்குற ஃபுல் கண்ட்ரோல் டிடிடிக்கு தான் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பார்பர்ஸ் எல்லாருக்கும் சேலரி பேசிஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீயாக தானே நம்ம முடிக்காணிக்கை கொடுக்குறோம். இதில் என்ன டிடிடிக்கு வருமானம் வரும் அப்படின்னா, அந்த முடியெல்லாம் ஏலம் விடுறாங்க. ஃபாரின்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம் இந்த முடியை. அதுவும் ஜென்ஸ்கிட்டேருந்து எடுக்கிற முடியிலேருந்து ஒரு வித ப்ரோட்டீன் வரும். அது ஃபுட்டுக்கெல்லாம் கூட ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஃபாரினில் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில்கிட்ட நம்ம முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் 24 ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கிறது எது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெயின் கல்யாண கட்டான்னு சொல்லிட்டு கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் பெருசாக இருக்கும். அங்கே தான் முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். அதற்கடுத்து புரோஹித் சங்கம்னு சொல்லிட்டு அன்னப்பிரசாத பில்டிங் கிட்டே இருக்குது. அதுவும் 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். மீதி எல்லாம் மோஸ்ட்லி ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கும். நீங்கள் திருமலாலேருந்து அலிப்பிரி வழியாக நடந்து வரீங்க, அப்போ எது கிட்ட இருக்கும் முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் அப்படின்னா, ஜிஎன்சி டோல் கிட்ட ஒரு ஜிஎன்சி கல்யாண கட்டா இருக்குது. அது உங்களுக்கு உடனே முடிக்காணிக்கை கொடுக்குற இடமா இருக்கும். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்டனா யாத்ரி சதன்லேயே நம்ம முடிக்காணிக்கை கொடுக்கலாம். மாதவம் காம்ப்ளெக்ஸ்லேயே நம்ம முடிக்காணிக்கை கொடுக்கலாம். இது இல்லாமல் கெஸ்ட் ஹவுஸ்லலாம் ஒரு சில கெஸ்ட் ஹவுஸில் முடிக்காணிக்கை கொடுக்குற இடங்கள் இருக்குது. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது, நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் இருக்குது. இப்போ நான் முடிக்காணிக்கை கொடுத்தது நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது அன்னப்பிரசாத பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஆக்சுவலாக சப்தகிரி ஷிஃப்ட் பேசிஸில் தான், நைட்லாம் கிடையாது. இதுவுமே நைட்லாம் கிடையாது, டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. பட் மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கம்பேரிட்டிவ்லி க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஈவன் அந்த வெங்கடேஸ்வரா கெஸ்ட் ஹவுஸ் SVGHன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் க்ரௌடு கம்மியாக இருக்கும். பத்மாவதி என்கொயரி ஆஃபீஸ் கிட்ட ஒரு கல்யாண கட்டா இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்காது. ஃப்ரீ பஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ஏறி போய் 2 நிமிஷத்தில் அடிச்சுட்டு வரலாம். மாதவம் காம்ப்ளெக்ஸ் ஜிஎன்சிலலாம் ரொம்ப நேரம் க்யூவில் வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் ராம்பகிச்சாவில் ஸ்டே பண்ணியிருந்ததுனால ராம்பகிச்சா, வராக சுவாமி, மாத்ருஸ்ரீ, நந்தகமில் இருக்கிறவங்களுக்குலாம் இதுதான் கிட்ட கல்யாண கட்டா, மினி கல்யாண கட்டா. இது மெயின் ரிசப்ஷன் இருக்கும், அந்த பில்டிங்குள்ளார நுழையக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் இது. கல்யாண கட்டான்னு சொல்லிட்டு வெளியில் போட்டிருப்பாங்க. கீழே கார் பார்க்கிங் இருக்கும். மெயினில் போயிட்டால் ரிசப்ஷன் வந்துடும். அந்த சைட்லேருந்து கூட இங்கே வரலாம். ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னா செப்பல் போடுறதுக்கு ஸ்டாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஒரு ஸ்லிப் கொடுக்குறாங்க. ஆதார்லாம் தேவை கிடையாது. முடிக்காணிக்கை கொடுக்கறது ஃப்ரீ தான். ஆனால் முடி எடுக்கிறவங்க ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால 50 ரூபா நாங்கள் கொடுத்தோம். டைமிங்ஸ் போட்டிருக்காங்க.
இங்கேயே லேடிஸ் பாத்ரூம் இருக்குது, ஜென்ஸ் பாத்ரூம் இருக்குது. ஸோ டோக்கன் வாங்கிட்டு போய் அந்த இடத்துல தலை நினச்சிட்டு நமக்கு எந்த ஹால் அலாட் பண்ணியிருக்கிறாங்களோ, நீங்கள் எங்கே முடிக்காணிக்கை கொடுத்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். அந்த இடத்துல போய் ஒரு சில பேர் ஒரு சில இடத்துலலாம் கவுண்டர் நம்பர் கூட போட்டு கொடுத்துருவாங்க. அண்டு நாங்கள் போன இடத்துல அப்படி இல்லை, எங்கே வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாங்கிற மாதிரி இருந்ததுனால லேடிஸ்க்கு தனியாக லேடிஸ் இருப்பாங்க, ஜென்ஸுக்கு தனியாக ஜென்ஸ் இருப்பாங்க. கூட்டம் இல்லாததுனால போய் இமிடியேட்டாக முடிக்காணிக்கை கொடுக்க முடிஞ்சது. கோபுரத்துக்கிட்ட இருக்கிற மெயின் கல்யாண கட்டால் பைப்பு தண்ணி எப்படின்னா நம்ம பிடிச்சிக்கணும் தூக்கி, அப்படி வர்றதா நம்மளா கையில் எடுத்து ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். பக்கெட் மாதிரியெல்லாம் இல்லை, பட் இங்கேயும் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நல்லா டேப் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு கப்பில் எடுத்து ஊற்றிக்கலாம். அந்த முடி கொடுத்த உடனே உடம்புல இருக்கிற முடியெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இங்கே ஒரு குளியல் போட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் ரூமில் போய் கூட குளிச்சுக்கலாம். இந்த டைம் வாலண்டரி சேவால் சன்னதி டியூட்டி கிடச்சி சுவாமியை ரொம்ப நேரம் பார்த்தப்போ மனசில் அகெயின் வந்தது, நம்ம முடிக்காணிக்கை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். ஏன்னா நிறைய வேண்டுதல்களும் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கறனால சரி இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாரையே முடிக்காணிக்கை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 நாங்கள் கொடுத்தோம். நாம் முடிக்காணிக்கை கொடுக்கணும்ட்டு வேண்டிக்கிட்டு திருப்பதிக்கு போக முடியல, இல்லை தள்ளி போகுது அப்படின்னா எப்படி முடிக்காணிக்கை கொடுத்து அனுப்பலான்னா 2 வழிகள் இருக்குது. ஒன்று, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஓகே சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வீட்டிலே முடி எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு ஒரு கவரில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா கல்யாண கட்டாலையும் ஒரு உண்டியல் இருக்கும், முடிக்காணிக்கை உண்டியல்னு சொல்லிட்டு. அதில் போய் அவங்க போட்டுட்டாங்கன்னா அது ஒரு ப்ரொசீஜர். இன்னொன்று, அப்படி யாருமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம். அதே மாதிரி வீட்டிலே முடி எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு ஸ்பீட் போஸ்ட்டில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அட்ரஸ் டெப்யூட்டி இஓ மெயின் கல்யாணக்கட்டா டிடிடி திருமலா பின்கோட் 517504 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா கூட கல்யாணக்கட்டாக்கு போய் சேர்ந்துரும். அவங்க அடுத்த என்ன பண்ணணுமோ செய்துப்பாங்க. அதை பூமுடி கொடுக்கறதுக்கும் இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் திருமலாவில் பூமுடி கொடுத்தாலும் சரி, கொரியரில் பூமுடி வச்சு அனுப்பிச்சாலும் சரி, மஞ்சள் கிளாத்தில் நீங்கள் வச்சு ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அட்ரஸுக்கு அனுப்பலாம். இல்லை யார்கிட்டையாச்சும் நீங்கள் அதே மாதிரி பேக் பண்ணி உண்டியலில் போட சொல்லியும் கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம தங்கக்கூடிய இடங்கள்கிட்டே பார்த்திங்கன்னா நடந்து போகக்கூடிய தூரத்துலேயே மினி கல்யாண கட்டா ஷியோராக இருக்கும். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்டனா மாதவம் நிலையம், யாத்ரி சதன், ஜிஎன்சி டோல் கிட்ட ஜிஎன்சி இருக்குது, ஹெச்விஜி கிட்ட இருக்குது, எஸ்விஜிஹெச் பத்மாதி என்கொயரி ஆஃபீஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் அஸ்வினி ஹாஸ்பிட்டல் பக்கம், கோயில் கோபுரத்துக்கிட்ட மெயின் கல்யாணக்கட்டா, ராம்பக்கிச்சால நந்தக்கம்லலாம் ஸ்டே பண்ணுறோம், வராகசுவாமியிலலாம் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா நந்தக்கம் கெஸ்ட் ஹவுஸ், அந்த பக்கம் சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஈஸிலி ரீச்சபிள் பிளேஸில் இருக்குது. ரொம்ப நேரம் க்யூலெலாம் நம்ம வெயிட் பண்ணல. இன்கேஸ் நம்ம போகிற டைம் இந்த ஜிஎன்சி மாதவ நிலையத்துலலாம் ரொம்ப நேரம் க்யூவில் இருந்தால் கூட டக்குன்னு நீங்கள் ஃப்ரீ பஸ் பிடிச்சி இப்போ நான் சொன்ன ஒரு சில இடங்கள்லாம் கூட்டம் ரொம்ப இருக்காது. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம பண்ணிக்கலாம். புரோஹித் சங்கமம் இருக்குது. கோயில் கோபுரத்துக்கிட்ட மெயின் கல்யாண கட்டாலும் 24 hours இருக்கும். பெரிய பில்டிங் அது, அதனால் நிறைய பேர் இருப்பாங்க பார்பர்ஸ். ஸோ அங்கேயே நம்ம போகலாம். முடிக்காணிக்கை கொடுக்குற இடங்கள்லாம் ஈவோ இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. ஏன்னா நாங்கள் முடிக்காணிக்கை கொடுத்துட்ருக்கிறப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போனாங்க ஈவோ வராங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். எஸ்எஸ்பி லைவ் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ், தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், வாலண்டரி சேவா பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஸ்ரீவாரி கோயில் மற்ற கோயில்கள்லையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.